இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் நண்டுன்னு சொல்லலாங்க. பாசத்துக்கு அதிபதியான ராசி, அன்பு பண்புக்கு அனுசரணையான ஒரு ராசின்னு சொல்லலாம். தாய்க்கும் உங்களுக்குமே ஆவாத ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஆனா கடகராசியில உள்ள ஆண்களுக்கு அமையக்கூடிய பெண்களை வச்சுதான் உங்க வாழ்க்கையே உச்ச நிலை. ஏன்னா பல இடையூறுகளை, இன்னல்களை, துன்பத்துங்களை சந்திக்கக்கூடிய தன்மை கடகராசி உள்ள ஆண்கள் இருக்கும். அவங்க கூட பிரயாணம் பண்ணக்கூடிய தன்மை உங்க மனைவிக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்க மனைவியோடைய தன்மை தான் உங்க வாழ்க்கைய ஒரு கட்ட காலத்துல லாபம், ஒரு கட்ட காலத்துல நஷ்டம், இது வரத்தான் செய்யும். இருந்திருந்தாலும் இப்ப இனிமே உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய கடாட்சியமும் பரிபூர்ணமா இருக்கு. கடகராசிக்காரங்க இனிமே தான் கடகராசியில உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துகிட்டு இருக்கு, பாக்கிய சனின்னு சொல்லலாம். ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இவ்வளவு நாள் இடையூறுலா இருந்த உங்களுக்கு விமோச்சனம் பிறந்து போச்சு. மனைவி மக்களோட அனுசரணையா அன்பா பண்பா வாழ்ந்தீங்கன்னா இந்த வருஷத்தை இந்த மாசத்துல கூட நீங்க பீட் பண்ணிடலாம். 6 மாசம் சம்பாதிக்கக்கூடிய காசை இந்த மே மாசம் நீங்க சம்பாதிச்சிடலாம். ஏன்னா சிவாய் நம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். கடகராசி நெருப்பு நிலம் காற்று தண்ணி ராசி. 2 முறை குளிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உடம்பு எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கிற ஒரு ஆசைப்படுவீங்க. நெருப்பு நிலம் காற்று தண்ணீர் ராசி. சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமண ஜாதகம் நிறைய படிப்பீங்க. சமஸ்கிருதமும் படிப்பீங்க. ரீகேஜூர் சாமா அதர்வண வேதமும் படிப்பீங்க. பொதுவாக இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டாக்டர்ஸ் நிறையா வருவீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வக்கீல் தொழில் பண்ணக்கூடியவங்க நிறையா வருவீங்க. நிறையா டீச்சர்ஸ் வருவீங்க. நிறையா ஜோதிடம் சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக பணியக்கூடிய தன்மையும் உங்கள் ராசியில் கடகராசியில் நிறையாவே இருக்குது. இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் நண்டுன்னு சொல்லலாங்க. பாசத்துக்கு அதிபதியான ராசி, அன்பு பண்புக்கு அனுசரணையான ஒரு ராசின்னு சொல்லலாம். ஒரு பெண் நண்டுன்னு கேட்டிங்கன்னாவே தன்னுடைய குட்டிகள் எல்லாமே வயிற்றுக்குள்ளே வச்சுக்கோ. அந்த குட்டிகள் பெருசானவொன்னே நண்டுக்கு வந்து உபாதைகள் கிடையாது. அப்போ தானகத்தால் இப்படி கிழித்து குட்டிகள் வெளியே போனவொன்னே தன்னையே மாற்றிக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, தன்னுடைய இப்போ கடகராசிக்கார ஒரு ஆண் இருந்தால் தான் மனைவி தான் மக்கள் மேலே அளவு கடந்த ஒரு பாசம். கடகராசி பெண் ராசியாக இருந்தால் தான் கணவர் தான் பிள்ளைங்க மேலே அளவு கடந்த ஒரு பாசத்தினால தான் உழைக்கிற உழைப்பெல்லாம் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. தனக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸும் உண்ணும் உணவும் கிடைச்சாவே போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கடகராசிக்கு நிறையாவே உண்டு. கடகராசியை ஒருத்தர் பொறுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அதிபதியான ராசி. முக மலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தன்மை, ஃபேஸ் வேல்யூ வரக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் கடகராசிக்கே யோகம். உற்றார் சுற்றார் கூட உங்களை உதாசனம் பண்ணுவாங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி கூட உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. தாய்க்கும் உங்களுக்குமே ஆவாத ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு அமையக்கூடிய பெண்களை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையே உச்ச நிலை. ஏன்னா பல இடையூறுகளை, இன்னல்களை, துன்பத்துங்களை சந்திக்கக்கூடிய தன்மை கடகராசி உள்ள ஆண்கள் இருக்கும். அவங்க கூட பிரயாணம் பண்ணக்கூடிய தன்மை உங்கள் மனைவிக்கு தான் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்கள் மனைவியோடைய தன்மை தான் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கடகராசிக்கு முன்னோர் சொத்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2025 போன மாதம் ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து பல அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தகப்பனுக்கு நோய் நொம்பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பேருடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காது. உங்கள் பேச்சை கேட்டு மீறி உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் பல தொந்தரவுகள் பண்ணியிருப்பாங்க கடகராசியில் உள்ள குழந்தைங்க. கடகராசியில் உள்ள கல்யாணம் ஆகாத பெண்கள் டாக்டராகவே இருக்கட்டும்,
மதமுற்று மதம் மாறின ஆணு கூட தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுடைய தன்மையில கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடிய நேரம் கூட வந்துட்டு போகலாம். ஏன்னா அஷ்டம சனின்னு சொல்லிட்டாவே தன்னுடைய மதமுற்று மதம் மாறினா அந்நிய மதம், அந்நிய பாஷை, நம்ம சாமி மேலேயே ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் சாமியவே வெறுக்கக்கூடிய தன்மை அஷ்டம சனி வந்துட்டு போகும். ஒரு கட்ட காலத்தில் லாபம், ஒரு கட்ட காலத்தில் நஷ்டம், இது வரத்தான் செய்யும். இருந்திருந்தாலும் இப்போ இனிமே உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய கடாட்சியமும் பரிபூர்ணமாக இருக்கு. கடகராசிக்காரங்க இனிமே தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும். அது நகை வாங்க மேலே ஆசை இருக்கும், மண்ணு வாங்குறதுக்கும் உண்டான ஒரு ஆசை இருக்கும். கார் வண்டி பங்களாலாம் நீங்கள் இந்த மாதம் வாங்கலாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நேரம் கடகராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர தசை ஒரு கட்ட காலம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த சுக்கிர தசை நடக்கும்போது கடகராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் மோகத்தில் போவீங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் மனைவியோடைய பிரார்த்தனை, மனைவியோடைய சாபங்கள் உங்கள் மேலே பட்டுச்சுன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. அதனால் கடகராசியில் உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்கு, பாக்கியசனின்னு சொல்லலாம். ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இவ்வளோ நாள் இடையூறுலாக இருந்த உங்களுக்கு விமோச்சனம் பிறந்து போச்சு. மனைவி மக்களோட அனுசரணையாக அன்பா பண்பா வாழ்ந்தீங்கன்னா இந்த வருஷத்தை இந்த மாதத்தில் கூட நீங்கள் பீட் பண்ணிடலாம். 6 மாதம் சம்பாதிக்கக்கூடிய காசை இந்த மே மாதம் நீங்கள் சம்பாதிச்சிடலாம். ஏன்னா மே மாதம்தான் உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி வருது. அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி வந்துட்டாவே உங்களுக்கு யோகம்தான். பௌர்ணமி பிறந்துட்டாலே பௌர்ணமி டு அமாவாசை வரைக்கும் கடகராசிக்கு 15 நாள் லாபம், அமாவாசை டு பௌர்ணமி நஷ்டம். இதில் ஒரு சூட்சமே இருக்குது. அதனால் கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ஆசைகள் தேவைகள் என்னன்னு கேட்கறத முதல்ல யூகிச்சுக்குங்க. ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க. பௌர்ணமியிலிருந்து 3வது நாள் பாருங்க, 5வது நாள் பாருங்க, 7வது நாள் பாருங்க, 9வது நாள், 11ஆம் நாள் வானத்தை பாருங்க. அமாவாசையை விட்டுட்டு அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறையை பாருங்க. இப்படி மேலே பார்த்து தான் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ண பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களை மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாதுங்க. இந்த வருஷம் இத்தனை வருஷமாக நஷ்டமாக இருப்பீங்க, இத்தனை வருஷமாக கடன் தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு சக்திகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் கடன் அடைப்பீங்க? ₹1,00,000 சம்பாதிச்சாலும் கடனில் போயிடும், ஏதாவது ஒரு விரயத்தில் போயிடும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இரும்பும் துரும்பாயிடும். அது எப்படின்னா ஒரு காரோ பைக்கோ வச்சுருந்தா அந்த பைக்கு கார் கூட துரும்பாயிடும். அதுக்கு நீங்கள் விரயம் பண்ணணும். அதனால் முறையான வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிட்டு சந்திர பகவானை வழிமுறை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கை இந்த 2025க்கு மேலே சிறப்பாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே மே மாதம் கேட்டாவே வைகாசின்னு சொல்லுவாங்க. வைகாசி பிறந்தாவே திருமணங்கள் நிறையா நடக்கும். இந்த வெயிலுடைய தாக்கங்கள் குறைஞ்சிட்டு அப்பா அப்படி பெருமூச்சு அடையக்கூடிய ஒரு நேரம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோக நேரம், யோக நாள்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகக்கூடிய ஒரு தருணம் சொல்லலாம். நல்ல நேரம் வந்திருக்கு. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. உங்கள் முன்னோரை வழிபட்டு வந்தீங்கன்னா சுபிக்ஷம் கிடைச்சி, ஐஸ்வர்யம் கிடைச்சி, கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி
இப்படியே அரவணைச்சுக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சுக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் வைங்க. சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது, அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.